ஒப்பந்தத்தை நீங்கள் பேசி முடிக்க வேண்டும் என்பதற்கு நாம நடத்தியிருக்கிற போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அநேகமா எத்தனை போராட்டம் நடத்தியிருப்போம். 14வது பேச்சுவார்த்தையை முடிக்கணும் 14வது பேச்சுவார்த்தையை முடிக்கணும்னு சொல்லி நாம நடத்தின போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் சகலமும் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இப்போ 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி மாதம் 12, 13 தேதிகளில் முதல் கட்டமாக பேசி துவங்கியிருக்கு. மறுகட்ட பேச்சுவார்த்தை நடக்கல. ஏற்கனவே தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலனை அரசு கொடுக்க மறுக்கிறது. ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு, உழைக்கிற தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலனை அரசு கொடுக்க மறுக்கிறது. அரசாங்கம் ஏன் கொடுக்க மறுக்கிறது என்று கேள்வி எழுப்புவதற்கு இது சேவைத்துறை என்கிற காரணத்தால் மிகுந்த நட்டத்தில் போகிறது. எனவே நாங்கள் அந்த பணப்பலனை கொடுக்க எங்களால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த துறை சேவைத்துறையாக இருக்கிறது. சேவைத்துறையை இங்க இருக்கிற எல்லா தொழிலாளர்களும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். சேவைத்துறைன்னா என்ன? வருவாய்த்துறைன்னா என்ன? சேவைத்துறை என்பது ஒரு மக்களுக்கு, மக்களுடைய நலனுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு அங்கம் சேவைத்துறை. அரசு போக்குவரத்து சேவைத்துறை என்கிற கேட்டகரியில் பராமரிக்கப்படுகிறது. அரசாங்கம் கிராமப்புறத்துக்கு பேருந்துகளை அனுப்ப வேண்டிய தேவை, காலத்தின் கட்டாயம் இப்போது எழுந்திருக்கிறது. அரசாங்கம் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. அரசாங்கம் கல்லூரி போகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஸ் பாஸ் கொடுக்க வேண்டிய தேவை அரசு முன்மொழிந்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் மகளிர் விடியல் பயணம் செய்யலாம் என்கிற அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். விடியல் பயணம் என்பது சேவை, பஸ் பாஸ் என்பது சேவை. கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது சேவை. கிராமப்புறத்தில் வருவாயை பார்க்காமல் எல்லா கிராமத்துக்கும் பேருந்தை அனுப்ப வேண்டும் என்பது சேவை. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம நுணுக்கமா கவனிக்க வேண்டியிருக்கு. அரசு போக்குவரத்துல கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுற ஆளு, அரசாங்க பஸ்ல கமர்சியலா திருச்சி டு புதுக்கோட்டை ஓட்டுறதுல கிடைக்கிற வருமானத்தை, புதுக்கோட்டை டு சென்னைக்கு ஓட்டுற கிடைக்கிற வருமானத்தை, புதுக்கோட்டை டு அறந்தாங்கி ஓட்டுற வருமானத்தை, புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ஓட்டுகிற வருமானத்தை, புதுக்கோட்டைக்கும் அண்டக்குளத்துக்கும் ஓட்டுகிற வண்டியில் ஏற்படுகிற நட்டத்தை டேலி பண்ணணும். புதுக்கோட்டைக்கும் ஆலங்குடிக்கணும் பாருங்க, இந்த தேத்தாம்பட்டி வழியா ஒரு வண்டி போகுது, அதுல அவ்வளவு வருவாய் இருக்காது. நீங்கள் வருகிற வருவாயை நீங்க சேவை என்று நினைக்கிற கிராமப்புறத்துக்கு அனுப்புகிற பேருந்துகளுக்கு இந்த வருவாயை மேட்ச் பண்ணணும். இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணியதற்கு பிறகு வருவாய் எவ்வளவு இருக்கிறது, செலவினம் எவ்வளவு இருக்கிறது, வருவாய்க்கும் செலவினத்திற்கும் எவ்வளவு துண்டுபடுகிறதோ அந்த தொகையை தமிழ்நாடு அரசு உனக்காக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு உனக்காக சேவை செய்கிற எங்க தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைக்கிறானே, அந்த தொழிலாளிக்கு நீ ஏதேனும் செய்ய வேண்டுமானால் உன்னுடைய வேலையை செய்கிற, நீ கொடுக்கிற வேலையை செய்கிற, உன்னுடைய உத்தரவுன்படி வேலை செய்வதற்கான அந்த தொகையை நீங்கள் உடனடியாக கொடுத்தால் மட்டும்தான் அந்த கழகம் பாதுகாக்கப்படும் என்கிற போராட்டத்தை இங்கே கழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் நடத்தவில்லை. கழகத்தில் ஆளுகிற அமைப்பாக இருக்கிற இதர அமைப்புகள் நடத்தவில்லை. இந்த கழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அரசாங்கமே கொடு என்கிற போராட்டத்தை எப்போதும் செங்கொடிக்காரன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நான் கம்பீரத்தோடு அறிவிப்பதற்கு விரும்புகிறேன். செங்கொடிக்காரன் தான் கேட்கிறான். அனுபவிக்கிறது எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது ஏடிபி ஆள அனுபவிக்குது, அனுபவிக்கிறாள் எல்பிஎஃப் ஆள அனுபவிக்குது, எல்லா ஆளும் அனுபவிக்கிறோம். ஆனா கேள்வி கேட்பவர்கள் யார்? பழத்தை பழுக்க வைப்பவர்கள் யார்? அறுத்து கூறுபடுபவர்கள் யார்? இனிப்பாக எடுத்து கொடுத்து சாப்பிடு என்று சொல்லுகிற சங்கம் தொழிலாளர்களுக்கு சிஐடி என்பதை நாங்கள் வலுவோடு சொல்ல விரும்புகிறோம். கோரிக்கை பேசினா போதுமா? ஆனால்